நித்யானந்தம். நாம் அவஸ்தைத்திரை என்னும் 3 உயிரின் பிரதான அவஸ்தைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆன்மா எப்படி இயங்கிறது என்பதை அறிய வேண்டியிருக்கிறது. அதற்கு ஆன்ம தத்துவங்கள் 24 என்ன என்பதை அறிந்து கொண்டால் அதன் மூலம் இந்த 3 அவஸ்தைக்கு உள்ளாகும்போது இந்த ஆன்மா எந்த கருவியில் இயங்குகிறது, இயங்காமல் இருக்கிறது என்ற தெளிவு கிடைக்கும். இந்த ஆன்மா 5 ஞான இந்திரியங்கள் ஆகிய கண், காது, மூக்கு, வாய், தோல், இது 5 ஞான இந்திரியங்கள். அது செய்யும் செயல்கள் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல், இந்த விஷயங்கள். மேலும் இந்த கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லப்படும் 5 இந்திரியங்கள் கை, கால், வாய், மலவாய், ஜனன உறுப்பு, இவை செய்யும் செயல்கள். கைகள் பொருளை இங்கு அங்கு எடுத்து வைப்பதற்கு நாம் செயல்புரிவதற்கு உதவியாக இருக்கிறது. கால்கள் நாம் நடந்து ஒரு இடத்துடன் செல்வதற்கு, இந்த உடலை கடத்தி செல்வதற்கு உதவியாக இருக்கிறது. வாயின் மூலம் நாம் பேசுகின்றோம், மொழியை தெரிவிக்கின்றோம். அதே மாதிரி இந்த மலவாய் மூலம் நமது உடலில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம், தேவையற்ற பொருட்கள் ஏற்றப்படுகிறது. ஜன உறுப்பு மூலம் நம்முடைய உயிர் பித்தல் மற்றும் உயிர் உருவாகுதல் போன்ற செயல்கள் நடைபெறுகின்றன. இந்த 20 செயல்கள் இது ஒவ்வொரு கருவிகளாக கொண்டு, இதனுடன் அந்த கரணங்கள் என்றும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவை 4 சேர்ந்து 24 கருவிகளாக இந்த ஆன்மா இயங்குவதற்கு வழிபுரிகின்றன. எனவே ஆன்ம தத்துவத்தில் இது 24 தத்துவங்கள் உள்ளடக்கிய ஆன்மா என்று சொல்கிறார்கள். ஆன்ம தத்துவத்தில் இந்த 24 கருவிகள் பணிபுரியும் என்று நாம் புரிதலுக்காக கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த ஆன்மா இந்த அவஸ்தைகளுக்கு உள்ளாகும் போது எவ்வாறு அது பல இந்த கருவிகளை இயங்காமல் இயக்கிறது என்பதை பொறுத்து இந்த உயிரின் இயங்கும் தன்மை இருக்கின்றது. இந்த